Hello children, in this video session you are going to learn Unit 2 Supplementary Reader. Practice makes a man perfect. Before getting into the lesson, let's see what is meant by archery and archer. Archery, it is the practice or skill of using a bow to shoot arrows. This word archery comes from the Latin word. What is meant by archer? A person who shoots with the bow and arrows, especially at a target as a sport. In this lesson, we'll see more about this archery and archer. Let us read. Practice makes a man perfect. Long ago, there lived an archer named Uttaman. During his time, the forest and animals filled the lands. So long ago, once there lived a man named Uttaman. During his time, அவரோட டைமில் அந்த லேண்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸும் இருந்தது. He was a skilled archer and could perform wonderful feats of archery. ஸோ அவர் ரொம்ப திறமையான ஒரு ஆர்ச்சராக இருந்தார். அண்ட் he could perform wonderful feats of archery. அவர் ஆர்ச்சரியில் பல சாதனைகளை புரிஞ்சிட்டு இருந்தார். He could hit the center of the target precisely no matter how far the target was. அவர் அந்த குறி பார்த்து ஷூட் பண்ணுறதுல பயங்கர திறமையானவராக இருந்தார். எவ்வளோ தூரம் அவரோட டார்கெட் இருந்தாலும் அதை துல்லியமாக ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஹி வாஸ் ஆல்சோ எ ஷோ ஆஃப். ஷோ ஆஃப் அப்படின்னா ரொம்ப நல்லா சீன் போடுவாங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, பயங்கரமாக சீன் போடுவாங்கன்னு. ஸோ அழட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. He liked to show his skills for the crowds to admire. அவர் எதுக்காக அவரை ஸ்கில் யூஸ் பண்ணார் அப்படின்னா, அங்கே இருக்கிற க்ரௌட் எல்லாம் அவரை பார்த்து அட்மயர் பண்ணணுன்றதுக்காக அவர் அந்த ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணார். நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஒன் டே ஆஸ் யூஷுவல் he was shooting arrows at the targets. The admirer watched in awe. ஒன் டே ஆஸ் யூஷுவல் அவர் எப்பவுமே ஷூட் பண்ணுற மாதிரி அந்த டார்கெட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த அட்மைரர்ஸ்லாம் ரொம்ப பிரமிப்பாக பார்த்துட்ருக்காங்க. At that time, a man with a beard as white as snow, carrying oil gourds, joined the crowd and stood at the back. அப்போது அவர் இந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஒரு மேன் வர்றாரு. அந்த மேன், he was an old man with a beard as white as snow. அவரோட மீசை தாடியெல்லாம் ஸ்னோ மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. அவர் கையில் என்ன வச்சுருக்காருன்னா, கேரிங் ஆயில் கார்ட்ஸ், அந்த ஆயில் ஜார்டிங்கில் வச்சிட்ருக்காரு. ஹி ஜாயின் த க்ரௌட் அண்ட் ஸ்டூட் அட் த பேக். அவரும் அந்த க்ரௌடில் பேக்கில் நின்று பார்த்துட்ருக்கார். as Uttaman finished, the crowd clapped and cheered for him except the oil seller. ஸோ உத்தமன் அந்த ஸ்கில்லை பண்ணி முடித்த உடனே அந்த க்ரௌடில் எல்லாருமே அவரோட திறமையை பார்த்துட்டு கிளாப் பண்ணுறாங்க அண்ட் சியர் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் அண்ட் ஓல்டு மேன். அந்த ஓல்டு மேனை தவிர எல்லாருமே அவரை பயங்கரமாக கிளாப் பண்ணி சியர் பண்ணுறாங்க. ஹி நெய்தர் கிளாப்ட் நாட் சியர்ட். அவர் கிளாப் பண்ணவும் இல்லை, சியர் பண்ணவும் இல்லை. Suddenly, with a deep and loud tone, he said, "It's just a matter of practice." Uttaman got annoyed. The irritated Uttaman asked, "Are you an archer? Do you think anyone can do what I do?" Okay, children. Suddenly, with a deep and loud tone, he said, அந்த ஓல்டு மேன் திடீர்னு சத்தமாக என்ன சொல்கிறாரு, இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். இதெல்லாம் ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சத்தமாக சொல்லிடுறாரு. உத்தமன் காட் அனாய்டு. அனாய்டு அப்படின்னா அவருக்கு ரொம்ப எரிச்சலாகுது. த இரிட்டேட்டட் உத்தமன் ஆஸ்க். அந்த இவர் பேசுகிறத கேட்டு இரிட்டேட் ஆகி உத்தமன் கேட்குறாரு, ஆர் யூ அன் ஆர்ச்சர்? நீ இந்த மாதிரி என்ன மாதிரி ஆர்ச்சரா? டு யூ திங்க் எனி ஒன் கேன் டூ வாட் ஐ டூ? நீ என்ன நினச்சிக்கிட்ட, என்னை மாதிரி எல்லாருமே யார் வேணாலும் என்ன மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்டியா அப்படின்னு அவர் ரொம்ப எரிச்சலாக கத்துறார். The old man said calmly, "No, sir,
I am not an archer. I don't doubt your skills. All I said was that everything was a matter of practice. Uttaman was red in anger. What do you know to pass such thoughtless comments on others? Who are you? The old man said calmly. ஸோ ஓல்டு மேன் இந்த உத்தமன் கத்துறத பார்த்துட்டு ஓல்டு மேன் காமாக பதில் சொல்கிறாரு, சைலண்ட்டாக மெதுவாக பதில் சொல்கிறாரு. நோ சார், நான் வந்து ஐ எம் நாட் அ ஆர்ச்சர், நான் வந்து ஆர்ச்சர் கிடையாது. ஐ டோன்ட் டவுட் யுவர் ஸ்கில்ஸ், நான் வந்து உங்கள் திறமைகளை பற்றி நான் டவுட் பண்ணல. ஆல் ஐ செட் வாஸ் தட் எவ்ரி திங் வாஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் இருந்தால் எதுவும் முடியும், அதுதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உத்தமன் வாஸ் ரெட் இன் ஆங்கர். உத்தமனுக்கு பயங்கர உச்சக்கட்ட கோவம் அதிகமாக வருது. வாட் டு யூ நோ டு பாஸ் சச் தாட்லெஸ் கமெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ். இந்த மாதிரி ஒரு மீனிங்கே இல்லாமல் ஒரு கமெண்ட்டை நீ எப்படி அடுத்தவங்க மேலே கொடுப்பீங்க, நீங்கள் யார் அப்படின்னு அவர் கோவமாக கேட்குறாரு. சார், there is no reason to be angry. I am a simple oil seller. I am sure you must have guessed that by seeing my gods. I fill these gods with oil and sell them. Over the years, I have achieved some skill in filling the gods. If you allow, I will show it to you, said the old man. Uttaman, in a mocking tone, said, show us your skills. So children, that old man replied, Sir, there is no reason to be angry. சார், நீங்கள் கோவப்பட்டு கத்துறதுல ஒரு ரீசனும் கிடையாது. ஐ எம் அ சிம்பிள் ஆயில் செல்லர், நான் ஒரு சாதாரண ஆயில் செல்லர். ஐ எம் ஷியோர் யூ மஸ்ட் ஹாவ் கெஸ்ட் தட் பை சீயிங் மை காட்ஸ். எனக்கு வந்து புரியுது, நீங்கள் என்னோட இந்த ஆயில் காட்ஸை பார்த்த உடனே நீங்கள் என்னை கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு சிம்பிள் ஆயில் செல்லர் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. I fill these gods with oil and sell them. இந்த ஜாடி ஃபுல்லாக ஆயில் நிரப்பிட்டு அதை போயிட்டு மக்களுக்கு விற்றுட்டு வர்றது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓவர் த இயர்ஸ் ஐ ஹாவ் அச்சீவ்ட் சம் ஸ்கில் இன் ஃபில்லிங் த காட்ஸ். ஸோ இந்த வேலை நான் வருஷ கணக்கில் செய்யறதுனால எனக்கும் இந்த ஆயில் ஃபில் பண்ணுறதுல ஒரு ஸ்கில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ அலவ் ஐ வில் ஷோ இட் டு யூ, செட் த ஓல்டு மேன். நீங்கள் அலவ் பண்ணீங்க அப்படின்னா நானும் என்னோட ஸ்கில்லை காட்டுறவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உத்தமன் இன் அ மாக்கிங் டோன் செட், ஷோ அஸ் யுவர் ஸ்கில்ஸ். உத்தமன் வந்து என்ன மாக்கிங் டோன் மீன்ஸ் ஒரு கேலி செய்கிற டோனில் அவர் சொல்கிறாரு, ஷோ அஸ் யுவர் ஸ்கில்ஸ், ஓகே உன்னோட திறமையை நீ காட்டு அப்படின்னு சொல்கிறார். எவ்ரி ஒன் வாஸ் கியூரியஸ். They wanted to see what would happen next. The crowd inched closer to get a clear view of the oil seller. Unfazed by the crowd and by habit, the oil seller was calm. So children, everyone was curious. அங்கிருந்த எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. They wanted to see what would happen next. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கணுன்ட்டு எல்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. த க்ரௌட் இன்ச்ட் க்ளோசர் டு கெட் அ கிளியர் வியூ ஆஃப் த ஆயில் செல்லர். இந்த க்ரௌடு வந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி வராங்க. ஸோ ஆயில் செல்லர் என்ன காட்ட போகிறாரு அதை கிளியராக பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இன்னும் கிட்ட நெருங்கி வராங்க. அன்ஃபேஸ்ட் பை த க்ரௌட் அண்ட் பை ஹேபிட், த ஆயில் செல்லர் வாஸ் கம். ஸோ ஆயில் செல்லர் வந்து எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு பதட்டமோ இல்லாமல் அவர் சைலண்ட்டாக இருக்கார். He patiently placed an empty god on the ground. He then placed a small coin on the mouth of the god. The small coin made of copper had a small hole at its center. The oil seller stood up, took some oil in his ladle and began to pour oil into the god. From the height he poured the oil. It went straight into the god through the hole in the coin. When the oil seller had finished filling the god, he lifted the coin. He showed people that the coin did not have any trace of oil. So children, he patiently placed an empty god on the ground.
ஸோ அவர் பொறுமையாக அந்த எம்டி காடை கிரவுண்டில் வைக்கிறார். காட் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ கண்டெய்னர் மேட் ஃப்ரம் அ ஹார்ட் ட்ரை ஸ்கின் ஆஃப் அ காட் ஃப்ரூட். இட் இஸ் ஆஃபன் யூஸ் டு கேரி வாட்டர். ஸோ அது ஒரு ஃப்ரூட்டோட ஒரு ஹார்ட் ஸ்கின். ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் அது காஞ்சி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டரோ ஆயிலோ ஸ்டோர் பண்ணி விற்கிறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எம்டி காடை அவர் அந்த கிரவுண்டில் பிளேஸ் பண்ணுறாரு. ஹி தென் பிளேஸ்ட் அ ஸ்மால் காயின் ஆன் த மவுத் ஆஃப் த காட். அந்த காடோட மேலே மவுத்தில் வந்து ஒரு காயின் பிளேஸ் பண்ணுறாரு. அந்த காயின் எப்படி இருக்குது அப்படின்னா, the small coin made of copper had a small hole at its center. அந்த காயின் வந்து காப்பரால் ஆன காயின். அந்த காயினோட சென்டரில் ஒரு ஸ்மால் ஹோல் இருக்குது. பெரிய ஹோல் கிடையாது, ஸ்மால் ஹோல். The oil seller stood up, took some oil in his ladle and began to pour oil into the god. அவரோட லேடலில் அந்த கையில் ஒன்று வச்சுருக்காரு பார்த்தீங்களா, கரண்டி மாதிரி. ஸோ அதில் லேடலில் எண்ணெய் எடுத்துக்கிட்டாரு. அவர் ஹைட்லேருந்து அவர் அப்படியே ஊற்றுறாரு. அந்த ஆயில் கரெக்டாக அந்த காயினில் இருக்கிற ஹோல் வழியாக உள்ளே போகுது. From the height he poured the oil. It went straight into the god through the hole in the coin. When the oil seller had finished filling the god, he lifted the coin. He showed people that the coin did not have any trace of oil. அவர் ஃபுல்லாக எண்ணெய் ஃபில் பண்ணி முடித்த உடனே அவர் அந்த மேலே இருக்கிற காயினை எடுத்து காட்டுறாரு. அந்த காயினில் எண்ணெய் போனதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. ஸோ காயினில் ஆயில் சுத்தமாக கிடையாது. அப்போ கரெக்டாக அந்த ஹோல் வழியாக அந்த காடுக்குள்ளே அது போயிருக்கு. ஸோ அவர் அதை எடுத்து காட்டுறாரு. The crowd was shocked to silence. Then one person cheered and soon the entire crowd burst into a loud cheer for the oil seller. The oil seller smiled and said, "As I told, there is nothing special about it. It's only a matter of practice." The crowd was shocked to silence. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து அங்கே சுற்றி இருந்த க்ரௌடு வந்து ஃபுல்லாக சைலண்ட் ஆயிடுச்சு. Then one person cheered and soon the entire crowd burst into a loud cheer for the oil seller. ஸோ இந்த இதை பார்த்து முடித்த உடனே ஒரு பர்சன் சியர் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற என்டையர் க்ரௌட், அங்கே இருக்கிற மொத்த மக்களும் அவரை பார்த்து நல்லா லவுடாக சியர் பண்ணுறாங்க, அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க ஆயில் செல்லரை. The oil seller smiled and said, "As I told, there is nothing special about it." ஆயில் செல்லர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல் கிடையாது. இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். இது எல்லாமே ப்ராக்டிஸ்னோட விளைவு தான். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா எது வேணால் ஒருத்தவங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சிம்பிளாக சொல்கிறார். உத்தமன் வாஸ் ஜஸ்ட் அஸ் சர்ப்ரைஸ்ட் அஸ் த க்ரௌட். உத்தமனும் க்ரௌட் எப்படி சர்ப்ரைஸ் ஆகி ஆச்சரியப்பட்டு நின்னாங்களோ அதே மாதிரி உத்தமனும் அதே மாதிரி சர்ப்ரைஸ் ஆகி நிற்கிறாரு. He smiled and said, "You have taught me something today. Thank you." ஸோ அவர் ஸ்மைல் பண்ணிகிட்டே உத்தமன் சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்துட்டீங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் எதையும் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்றத நீங்கள் எனக்கு திரும்பவும் நினைவூட்டியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அவரை தேங்க் பண்ணுறார். Let us understand. Choose the correct answer. Number 1, Uttaman was skilled in dash, painting, archery, dance. And the right answer is archery. Number 2, the old man was carrying dash, gods of oil, gods of milk, gods of water. And the right answer is gods of oil. Number 3, the old man is dash, a vegetable vendor, an oil seller, a merchant. And the right answer is option B, an oil seller. Number 4, the old man put dash on the mouth of the god, a piece of paper, a small coin, a small stick. And the answer is a small coin. Answer the following questions.
Number 1. What did the archer want to show to the crowd? The answer: the archer wanted to show his skills to the crowd. Once again, what did the archer want to show to the crowd? The archer wanted to show his skills to the crowd. Next one, number 2. Why did Uttaman become angry with the old man? Why did Uttaman become angry with the old man? Uttaman became angry with the old man as he annoyed him, saying that his skills were only by practice. Once again, Uttaman became angry with the old man as he annoyed him, saying that his skills were only by practice. Next one, number 3. What did the oil seller perform? The oil seller poured oil through a small hole of a coin. What did the oil seller perform? The oil seller poured oil through a small hole of a coin. Next one, number 4. What was the lesson learnt by Uttaman? Practice makes a man perfect was the lesson learnt by Uttaman. What was the lesson learnt by Uttaman? Practice makes a man perfect was the lesson learnt by Uttaman.